ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைலாம் அவ்வளோ சீக்கிரமாக தீர்ற மாதிரி தெரியல. ஸோ 25 lakhs லோன்ன்றது ஒரு பெரிய பேர்டன் தான். அதை நான் வாங்கி கொடுத்துட்டு ஸோ என் கசின் கிட்டேருந்து அந்த காசை திரும்பி வாங்க முடியாமல் அவங்க ஃபோனும் அட்டன் பண்ணாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ நெருக்கடியெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவுமே சரியாக சாப்பாடு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது சமைச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போய் சமைக்கலான்னு சொல்லி நான் இறங்கி போனப்போ, நான் வீட்டுக்கு வெளியில் அந்த கார்டனுக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இல்லையா, அப்போ வாட்டர் கேன் அங்கே வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தண்ணி பிடிச்சிருந்தேன். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கடைசி நேரத்தில் டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூட முடியல. ஏன்னா அது பெரிய வாட்டர் கேனு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நான் எது சொன்னாலும் என்கிட்ட பேச்சு கொடுக்கவே இல்லை அவங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த தண்ணி எனக்கு எடுத்து ஊற்றக்கூட மனசு வராமல் இருந்தது. அந்த வாட்டர் கேனில் இருந்த அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா, செடிக்காவது நான் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு நான் ஊற்றிட்டேன். ஸோ அது இன்டைரக்டாக அம்மாவுக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ செடியெல்லாம் நல்லா தழைச்சி வளர்ந்தா அம்மாவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கடைசியில் சோடா வாங்கி தரியான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் மேலே காசு எடுத்துகிட்டு போய் நான் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அவங்க பாத்ரூம் போயிட்டு வெளியில் நிற்கிறப்ப தள்ளாடி கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு கால் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கூட நான் எது கேட்டாலும் எனக்கு இர்ரெஸ்பான்சிவாக இருந்தாங்க. ஸோ கடைசி காலத்துலலாம் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க போல். நம்ம எது கேட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ ஒரு தியாசையில் இருக்காங்க. இப்போ அம்மாவோட திதி பார்த்திங்கன்னா, தெலுங்கு கேலண்டர் பிரகாரம் அடுத்த மாதம் மே மாதம் 13ஆம் தேதி வருது. அதுக்கு ஐயர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயர்கிட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாகும் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி சுற்றி அரௌண்டு 15,000 to 20,000 கண்டிப்பாக செலவாக தான் போகுது அடுத்த மாதம். ஸோ நான் இதுக்கு எல்லாரையும் நான் கூப்பிடணும். கூப்பிட்டு அவங்க எல்லாம் வரணும். ஸோ சாப்பாடு எல்லாம் ஏதாவது வாங்கினா அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த 16 இலைகள்னு சொல்லி தானம்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் கூட பார்த்திங்கன்னா நல்லபடியாக அந்த மாதிரிலாம் செஞ்சால் அது கரெக்டாக கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அவங்க ஸ்வீகரிச்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லாவண்யாவும் அவள் புருஷன் நிதிஷ் குப்தாவும் பார்த்திங்கன்னா, இதுக்கு நடுவுலையே என் காசை கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் அவங்க பொழப்பை நல்லபடியாக ஓட்டினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைனா தலைவலியாக தான் இருக்க போகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்குன்னு எந்த சப்போர்ட்டும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கும் கூட யாரும் கால் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் பெரியம்மா அங்கே 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கிடையாது. அங்கே ஒன்றும் கட்டியாக தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கப்ப மாதத்தில் பென்ஷன் வாங்குவாங்க அதுங்கெல்லாம். அது வாங்குகிற அந்த பென்ஷன் அன்றைக்கி மட்டும் அங்கே போயிட்டு மற்ற நாள்லாம் இங்கே எனக்கு சோறு ஆக்கி போட்டு நானும் சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டு இங்கே நிம்மதியாக இருக்கலாம்ல. அங்கெல்லாம் அவங்களுக்கு பாத்ரூம்க்கெல்லாம் கூட ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அவங்க வீடெல்லாம் கூட கொசு தொல்லை எத்தனையோ இருக்குது. இங்கே இத்தனை ரூம் கட்டி தானே வச்சுருக்கேன். இங்கே இருந்து தொலையலாம்ல. அவங்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கலைங்க. அவங்க கொடுத்து வச்சுக்கல. அதே நேரத்தில் எனக்கு அவங்க எதையுமே செய்ய மாட்டேன்ற ஒரு உத்தேசத்தோடு இருக்காங்க. இதெல்லாம் என்றைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. அம்மாவோட இந்த முதல் வருஷம் திவசம் சொல்லுவீங்க இல்லையா, அது தெலுங்கில் தர்தினம்னு சொல்லுவாங்க. இது ஏட்டோரின்னு சொல்லுவாங்க. இந்த ஏட்டோரின்ற இந்த ஒரு அக்கேஷனுக்கு எல்லோரும் நல்லபடியாக அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களோட ஆன்மாவை அனுப்பி வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் அந்த பாரம் குறையும். லாவண்யாவும் அவள் கடனை திருப்பி கொடுத்துட்டா அதுவுமே எனக்கு கொஞ்சம் இன்னுமே பெரிய ஒரு மன உளைச்சலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நான் ஒரு சில விதைலாம் போட்டேன். அதில் தர்பூசணி விதை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப்சிகம் விதைலாம் போட்டேன். ஓகேவா? இப்போ இந்த தர்பூசணி செடி பாருங்கள், இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இன்னொன்றும் வளர்ந்துருக்கு. ஸோ இது கேப்சிகம் போட்டேன் இல்லையா, அந்த விதையில வளர்ந்த செடின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும்லாம் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வளர்ந்து இதிலேருந்து நம்ம அறுவடை எடுப்போம்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இது தர்பூசணி செடின்னு கண்டுபிடிச்சாச்சு. இது குடமிளகாய் செடியான்னு யாராவது சொல்லுங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த பச்சை மிளகாய் செடி பக்கத்துலேயே இந்த மணத்தக்காளி கீரை செடியும் வளருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது மணத்தக்காளி கீரை தானான்னு யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ பச்சை மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் உதிர்ந்து போகுது. ஆனால் 1, 2 பச்சை மிளகாய் காய்ச்சி இருக்குது. ஸோ இங்கே 1, 2 இருக்குது. அந்த பக்கம் ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த செடி நிற்குமா, இல்லைனா இது அவ்வளோதானா வேஸ்ட்டாக? மிஞ்சி போனால் ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்க மாட்டேன்.
ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது மணத்தக்காளி கீரை செடி தானேன்னு பார்த்து சொல்லுங்கள். இது இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன்ல அது. தக்காளி செடி பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தது இல்லையா, அது கொண்டு வந்து நான் உள்ளே நட்டு வச்சேன். அது வந்து பொழைக்குமோ பொழைக்காதோன்னு பார்த்தா அது வந்து இருக்குது. பட் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. இலெல்லாம் வந்து காஞ்சிக்கிட்டே வருது. தக்காளி மட்டும் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்குது. இது மண் வந்து சரியில்லாததுனால அது ஒரு 4 தக்காளி 2 தக்காளி வந்த உடனே பார்த்திங்கன்னா செடி வீணாக போயிடுது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா தக்காளி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறையவே காய்க்குது. பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு தக்காளி இது வந்திருக்குல்ல, 2 வந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பூ காய்ச்சது. ஆனால் தக்காளி 2 தக்காளி தான் இருக்குது. ஸோ இது நல்லா வந்து உயரமாக வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த பக்கம் பூவெல்லாம் வந்து காய்ச்சுது. பட் தக்காளியாக மாறுமான்னு தெரியல. 2 தக்காளி தான் கண்டுபிடிச்சோம். இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா இந்த கொடியெல்லாம் இந்த பக்கம் படர் இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா இலெல்லாம் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கு. ஸோ அதோட இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த செடி என்ன செடின்னு தெரியல. இது தேவையில்லாமல் வளர்ந்துருக்கு. இது நல்ல செடியா இல்லைன்னா கெட்ட செடியான்னு தெரியல. ஸோ இந்த பாவக்காய் கொடி கீழேயும் வந்து படர்ந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாவக்காய் வந்து பார்க்காமே விட்டுட்டதுனால அது பழமாக மாறி அதுவே பார்த்திங்கன்னா ஸோ அது உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் மண்ணுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த தர்பீஸ் செடியெல்லாம் கூட வளர்ந்துருக்கு போல். இதோ இங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா தர்பீஸ் செடி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு வளரும்னு தெரியல. ஏதோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோம். வளர்ந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், பாவக்காய்லாம் லேசாக வந்து இருக்குது இல்லையா, இங்கே இதோ இங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. இது ஒரு 4-5 பாவக்காய் வருமா இல்லைன்னா காஞ்சிடுமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று மட்டும் நல்லா வந்து காய்ச்சிடுச்சு. இன்னும் ஒரு நாளில் நம்ம வந்து எடுத்துடலாம். இன்றைக்கே கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து பழுத்து போச்சு. நல்லா ரெட் கலரில் இன்னும் கூட மாறணும். ஸோ ஒரு 1 டேஸ் கழிச்சு எடுத்துக்கிட்டால் கூட நல்லது தான். ஆனால் ஒரே ஒரு தக்காளி தாங்க காய்ச்சிருக்கு. மேலே 2 பூ வந்திருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை நான் ஆல்ரெடி வந்து 2 டைம்ஸ் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் ஆனால் தக்காளியெல்லாம் இன்னும் ஸோ கீரை மட்டும் காய்ச்சிருக்குது. இந்த எல்லாம் லேசாக சின்ன சின்ன தக்காளி இருக்குது. ஸோ இது வந்து தக்காளியும் காய்ச்சினா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவை மறுபடியும் நம்ம கீரை சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் எடுத்தோம் நிறையவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு. ஸோ வந்து அப்படியே வந்து படருது கொடி மாதிரி. இது என்ன கொடி கிடையாது, அப்படியே அந்த கிளை வந்து நல்லா படருது. இந்த சங்கு பூச்செடி கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 1 பூ 2 பூ 4 பூ வரையுமே பூத்துருக்குது. ஓகேவா? இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர விடணும். அதே பார்த்திங்கன்னா கிளைய வச்சா கூட வளரும்னு சொல்கிறாங்க. விதை போட்டு வளர்ந்தது தான். ரொம்ப நாள் தான் ஆகுது இதை வச்சு. ஆனால் இது நல்லா வந்து இன்னும் கூடவே நிறைய செடி வச்சா கொத்து கொத்தாக நல்லா வந்து படர்ந்து நிறைய பூ பூக்கும் போல். ஸோ இப்போ வந்து ஒரு பூ பூத்துருக்கு. நம்ம பறிச்சிடலாமா? அழகாக தான் இருக்குது. ஸோ இது நான் இந்த ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அது பாருங்கள் கீழெல்லாம் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ மேலே வந்து லேசாக வளர்ந்துருக்கு நல்லா.
இந்த பெரண்ட செடியும் பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருக்குது. பட் இது கூட பார்த்தீங்கன்னா, வச்சு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம், 2 1/2 வருஷம் மேல தான் இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூ வந்து படர்ந்திருக்கு இல்லையா? இந்த சங்குப்பூ இது செடியில பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த பீன்ஸ் மாதிரி விதைல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வளர்ந்து காஞ்சு போயிருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சு நம்ம இந்த விதைய போட்டா, நம்ம வேற இடத்துலயும் இன்னும் வளரும். இங்க பாருங்க 1, 2 ஸோ 3 இருக்குது. ஸோ இன்னொன்னும் அன்னைக்கு பார்த்தேன். அது கொஞ்சம் பச்சையா இருந்தது. எங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில பூவெல்லாம் நம்ம எடுக்காம விட்டுறதுனால, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காஞ்சு போயிருக்குது. ஸோ இது வந்து விதைகள். ஸோ இதெல்லாம் நம்ம பராமரிச்சு, நம்ம எடுத்து வச்சு, நம்ம வேற எங்கேயாவது நம்ப மண்ணுல போட்டா வளரும்.